என்ன பாடி கார்ட் சார், கொடுங்க. எனக்கும் ரொம்ப பசிக்குது. யாராவது சாப்பிட கூப்பிடுவாங்களான்னு ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தேன். யாரும் கூப்பிடுற மாதிரி தெரியல. அதான் கொடுங்க பாடி கார்டு, கொடுங்க. ஏன் எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா? நான் என்ன தப்பு பண்ண? என்கிட்ட நீங்க எல்லாரும் எதுக்கு கோவிச்சுக்கிறீங்க? தப்பு பண்ண மனுஷனையே வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்க. நான் இந்த வீட்டு மருமக தானே. அவர் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. நாமெல்லாம் குடும்பமா ஒன்னா சேர்ந்து வாழணும்னா நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி எழுந்துக்கணும். நடந்த தப்ப நான் மறக்க தயாராயிட்டேன். நீங்களும் மறந்துருங்க. அவரு பொண்டாட்டியை இழந்து பல வருஷம் ஆகுது. நீங்களே அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. அப்படி நீங்களா பார்த்து கட்டி வச்ச பொண்ணா என்ன நினைச்சுக்கோங்க. என்னால உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. பாடி கார்டு சார், இப்ப கொடுங்க. செல்வி, இந்த வரேம்மா. இவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரிம்மா. அப்போ இந்த குடும்பத்துல ஒருத்தைய என்ன சேர்த்துக்க மாட்டீங்க? பரவாயில்ல. சீக்கிரமாவே உங்க எல்லார் கூட உட்கார்ந்து நான் உருண்டை சோறு சாப்பிடுற நாள் கண்டிப்பா வரும். எனக்கு போதுமாமா, போதும். சாப்பிடு. ஃபுல் ஆயிடுச்சு. பாப்பா, நான் உனக்கு ஊட்டி விடட்டா? என் கூட வா. மாட்ட. ஏண்டா என்ன பார்த்து பயப்படுற? நான் உன் அம்மா. வா வா செல்லம், வா, நான் ஊட்டி விடுறேன். வா. அது பாப்பா பயப்படுறா. அவளுக்கு இது புதுசு. அதனால போக போக பழகிடும். முதல்ல ஒரு எதிரிய தோக்கடிக்கணும்னா அவன் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலேயே உன்னோட வீக்னஸ முழுசா தெரிஞ்சுக்காம விட்டது ஏன் தப்புதான். அதுக்காகத்தான நீ என்ன ஜெயில்ல அரெஸ்ட் பண்ணி வச்ச. அந்த தப்பு மறுபடியும் நடக்குமா? அதான் உன் வீக்னஸ்க்கு வேட்டு வைக்கிற மாதிரி ராணிய உன் வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்க. இனி உனக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். நீ தோத்துக்கிட்டே இருக்க போற வீரா. உன் குடும்பத்துல நடக்க போற பிரச்சனைய தீர்க்க முடியாம வேலையிலையும் தோத்துக்கிட்டே இருப்ப. இன்னும் கொஞ்ச நாள்ல பைத்தியம் புடிச்சு ரோட்டுல அலைஞ்சு திரிய போற வீரா. நான் அத பார்த்து கொண்டாடிக்கிட்டே இருக்க போறேன் வீரா. அந்த ராணி எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியாது. அவ ஒன்ன மாதிரி 100 பேருக்கு சமம். ஒன்னெல்லாம் அப்படியே எடுத்து ஒரே வாயில சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பா.
நீ குடும்பம்னு கட்டி வச்சிருக்கிய ஒரு கோட்டை, அந்த கோட்டை இனிமே செதில் 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 செதிலா செதறப் போகுது. Hey. வலிமா வலிமா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஆ, வீரா தங்கச்சி ஒரு நிமிஷம். அப்படியே போயிட்டு எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? என்ன பாக்குற? ஆ, ஓ, எனக்கு எப்படி காஃபி போடணும்னு உனக்கு தெரியாதா? ஆ, சரி, கொஞ்சம் ஃபில்டர் ஜாஸ்தியா ஊத்திக்க. அதை விட சக்கரை ஜாஸ்தியா இருக்கணும். ஆத்தக்கூடாது, சுட சுட இருக்கணும். ம், சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஓ, ஒரு நிமிஷம், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் 2 டம்ளர் பாலை 1 டம்ளர் பாலா குறையிற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சணும். அப்பதான் காஃபி நல்லா டேஸ்டா இருக்கும். ம், ஐயோ, ரொம்ப டயர்டா இருக்கு சின்னம்மா. உடம்பெல்லாம் வலிக்குது. யாராவது கை கால்லாம் புடிச்சு விட்டா தேவலாம். அம்மா, இந்த பிருந்தா எழுந்துட்டாளா இல்லையா? வீரா, எழுந்திருச்சிட்டியா? என்னடாமா, ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? சரி. கலெக்டரா இருந்தாலும் சமையலையும் கில்லியா இருக்க வீரா. ஒரு தடவை தான் சொன்ன, கப்புன்னு புடிச்சிட்டியே. இப்படிதான் இருக்கணும். அப்போதான் வீட்ல ப்ரமோஷன் வாங்க முடியும். பாப்பா, காஃபி குடிக்கலையா? பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் காஃபி குடிக்கணும். ஐயோ மகளே, காஃபி குடிக்கிறதுக்கு 1 கப் காஃபியும் வாயும் இருந்தா போதும். இதெல்லாம் தேவையில்லடா. காலையில எழுந்ததும் ஃபேஸ் வாஷ் பண்ணாம அப்புறம் பிரஷும் பண்ணாம இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான காஃபியை குடிச்சு பாரு. அதோட டேஸ்டே தனி. நீ வா.